ராகவ் கிட்ட வந்து அனு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபிக்கு பர்த்டே, அவளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ப்ரெசென்ட்டாக கொடுக்கணும். அவள் ரொம்ப எதிர்பார்ப்போடுப்பா. எந்த ஒய்ஃபுக்குமே வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து ஏதாவது ப்ரெசென்ட் கொடுத்தாவோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அபியும் எதிர்பார்ப்பா. தயவுசெய்து வந்து அவளை இன்றைக்கும் காயப்படுத்தாமல் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் யோசிக்கிறாரு, அவளுக்கு நான் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? கல்யாணம் ஆகி வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அவளுக்கு, அதை எப்படி எப்படியோ நான் கொண்டாடணும்னு நினைப்பேன். ஆனால் அவள் செஞ்ச வேலை எப்படி அனு? அதனால தான் இப்போ வரைக்கும் அவகிட்ட நெருங்காமல் இருக்கேன். இது உங்களுக்கெல்லாம் புரியாது அனு. அதனால தான் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம ராகவ். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனு வந்து அபிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டே அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வரலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ராகவ் உனக்காக சர்ப்ரைஸ் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக பெரிய சர்ப்ரைஸாக கொடுப்பாரு, அதெல்லாம் அனுபவிக்காமல் நீ போயிடுவியா அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க அபி. ராகவ் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரா? நம்ப முடியலையே. நம்ம ராக்கி பாய் கண்டிப்பாக கொடுத்துருவார் நம்மளுக்கு சர்ப்ரைஸு. நினைக்கவே முடியல. கண்டிப்பாக அவர் எதுவும் செய்ய போகிறது இந்த அனு தான் ஏமாற போகிறா. சரி பார்க்கலாம், இன்றைக்கி அவர் சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னா என் மேலே அன்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன், எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுட்டே வராங்க. கரெக்டாக ராகவ் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. இவர்கிட்டேருந்து வந்து ஒரு நல்லது எதிர்பார்த்தா நடக்குமா? இவராக எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு, சும்மா பார்த்து அப்படியே வந்து எரிஞ்சு விழுறாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே யோசிக்கிறார் ராகவ், பாவாவை எதுக்கு இன்றைக்கி அவளை வந்து எதாவது சொல்லணும், வேணாம் எதுவும் சொல்ல வேணாம், அவளுக்கு பர்த்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிடுறாரு. அடுத்து வந்து அபி ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து அபிக்காக பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாரு. சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து அபி ஏங்கி போகிறாங்க. ராகவ் உணவே வரல, அதனால் மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, முரளி வந்து யோசிக்கிறாரு, அபிக்கு இன்றைக்கி கொடுக்குற சர்ப்ரைஸில் அவள் அப்படியே அசந்து போகணும், அந்த அளவு நான் கொடுக்கணும். அப்புறம் அவள் ராகவ் பற்றி யோசிக்கவே கூடாது. ராகவ் இந்த நிலைமையில் எதுவுமே செய்ய மாட்டான். அப்புறம் என்ன, நான் செய்கிறது தான் அவன் மனசில் இருக்கும். அதனால் அவளுக்கு சூப்பரான பிடிச்ச ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி பெரிய பொக்கே கொடுக்கணும், அவளுக்கு அசத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு அதே மாதிரி பொக்கே வாங்கிட்டு வராரு முரளி. அதை பார்த்துட்டு வந்து என்னங்க நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நீ தான் சொன்னல வந்து அபிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு படத்துல இங்கே வந்து அதனால் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படின்னு. நிஜமாவாங்க, எங்க உண்மையிலே நீங்கள் கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க நம்ம வந்து அஞ்சலி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக முரளி வந்து என்ன பண்ணுறாரு, கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வராரு. அப்போ அபி வந்து முரளியை பார்த்து முறைக்கிறாங்க, வந்துட்டான் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு. இவங்கிட்ட யார் கேட்டது கிஃப்ட்டு, வந்துட்டான், பார்க்கறதுக்கே பத்தின்னு வருது, இவனெல்லாம் விட்டு வச்சது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு இவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ பார்த்து முறைக்கிறாளே, கிஃப்ட் வாங்குவாளா தூக்கி போடுவாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைகிறாரு உடனே முரளி. அந்த டைமில் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, ஏங்க நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்குங்க போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீயும் வா அம்மா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னோடனே, சரிங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. அடுத்து ஏங்க நீங்கள் தானே கிஃப்ட் வாங்கினீங்க, அதனால் இன்றைக்கி அபிக்கு நீங்களே கொடுத்துருங்க உங்கள் கையால் அப்படின்னோடனே, என் கையால் கொடுக்க தானே என் காசை, நீயே சொல்லிட்டேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிட்டு கிட்ட நெருங்குறாரு. அபி பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஃப்ளவர் வாஷ் கொடுக்குறதுக்கும் கரெக்டாக அங்கே வந்து ராகவ் வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. ராகவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராகவ் வந்து அபிக்கு சூப்பரான கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. அப்படியே அசத்துறாரு அபியை. அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, கிஃப்ட் கொடுத்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துட்டு ராகவ் வந்து அபியை வந்து தூக்கி வந்து அப்படியே வந்து கொண்டாடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவர் ராகவா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஃப்ளவர் வாஷை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாரு முரளி. முரளி வந்து ஏங்க கொடுங்கங்க அப்படின்னா ஃப்ளவர் வாஷ் கொடுக்குறாங்க. அதை கண்ணு காணாமல் அஞ்சலிக்காக அபி வந்து வாங்கி வந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து செம காண்டாவது முரளிக்கு, என் பொருள் இப்படி தூக்கி போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி டைம் போகுது கேக் வெட்டுங்க அப்படின்னோடனே அபிக்கு வந்து ராகு வந்து கேக்கு அந்த கூட சேர்ந்து வெட்டுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக அந்த கேக்கை வந்து சாப்பிட்றாங்க. அபிக்கு ராகு ஊட்டி விடுறாங்க, ராகு அபிக்கு ஊட்டி விடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களை 2 பேரும் பார்க்குது. க்யூட் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அழகாக 2 பேருமே வந்து அப்படியே போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டுருக்காரு நம்ம ஆகாஷ். இதெல்லாம் பார்க்க வயிறாக எரியுது முரளிக்கு. முரளியை தாங்கிக்கவே முடியல. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும், அதான் நடக்குது. அவன் மேலே கோவமாக தான் இருந்தான், அதுக்கப்புறம் இப்படி இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முரளியை முறைக்கிறாரு நம்ம ராகவ். முரளியும் அபியும் ஒன்றா பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் நினச்சிங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு, அதனால தான் உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நான் வந்து இதில் இறங்கினேன். இப்போ புரியுதா என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு முரளியை. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான், ஒருவேளை நம்மளை பற்றி விஷயம்லாம் இவனுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. இது முடியுது.